சென்னை பசுமை வழிச்சாலையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம். கழக மூத்த நிர்வாகிகள் முன்னிலையில் தமிழ்நாடு 17வது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கழக சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, CV சண்முகம் ஆகியோர் அஇஅதிமுக பொதுச் செயலாளருடன் சந்திப்பு. சென்னை பசுமை வழிச்சாலையில் தனித்தனியே நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றனர். சென்னையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, P தங்கமணி, CV சண்முகம், KP முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் சந்திப்பு. சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர்களும் பொதுச் செயலாளரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். சென்னையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை முன்னாள் அமைச்சர்கள் டாக்டர் C விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர், KP அன்பழகன், அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி, காமராஜ், பாலகிருஷ்ண ரெட்டி, KC வீரமணி, KC கருப்பணன், இசக்கி சுப்பையா, முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோர் சந்தித்தனர். சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்டு வாகை சூடியதற்காக வாழ்த்து பெற்றனர். சென்னையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுகவினர் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். முன்னாள் அரசு கொறடா தாமரை ராஜேந்திரன், சொரத்தூர் ராஜேந்திரன், அருண்மொழி தேவன், திருத்தணி கோ அரி, மரகதம் குமரவேல், ஜெயசுதா உள்ளிட்ட புதிதாக தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திப்பு. தமிழ்நாட்டின் 16வது சட்டமன்றம் செயல்பாடுகள் நிறைவு பெற்றதாக ஆளுநர் மாளிகை அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலில் புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றதை அடுத்து ஆளுநர் மாளிகை அறிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே 10ஆம் வகுப்பு மாணவியிடம் கத்தியை காட்டி மிரட்டி பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். காவல்துறையின் திறனற்ற செயலால் அச்சமின்றி குற்ற சம்பவங்கள் அரங்கேறுவதாக குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த மீனவர் போக்சோவில் கைது. காவல்துறை மீதான பயம் இல்லாததால் தமிழகத்தில் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் ரங்கம்பாளையம் அருகே பொது இடத்தில் பெண்களை பார்த்து ஆபாசமாக சைகை செய்த தூய்மை பணியாளர். பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் தூய்மை பணியாளரை கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறை. சென்னை கிண்டியில் வீட்டின் குளியல் அறையில் இளம்பெண் குளிப்பதை ஜன்னல் வழியாக வீடியோ எடுத்த நபரால் பரபரப்பு. தப்பி ஓட முயன்ற நபரை அக்கம் பக்கத்தினர் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைப்பு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே காதலிப்பதாக கூறி 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நபர் தலைமறைவு. பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாய் அளித்த புகாரின் பேரில் தலைமறைவாக உள்ள இளைஞர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. மதுரை பறவை அருகே தந்தை வீட்டில் வசித்து வந்த மனைவியை சுத்தியலால் அடித்து கொலை செய்த கணவன். மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு கணவன் வெறிச்செயல்.
தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே மது போதையில் ஏற்பட்ட மோதலால் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய பிரபல பைக் திருடன் அவரது கூட்டாளிகளால் அடித்து கொலை செய்யப்பட்ட கொடூரம். தொழில் போட்டி காரணமாக கொலை நடைபெற்றதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை. சேலம் மாவட்டம் கிச்சிப்பாளையத்தில் சொத்து தகராறு காரணமாக தந்தையை கத்தியால் குத்தி கொலை செய்த மகன். தகராறின் போது தடுத்த சகோதரியையும் தாக்கிவிட்டு தப்ப முயன்ற மகன் ஸ்ரீதரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். கோவை அருகே குப்பை கொட்டுவதில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக மூதாட்டி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. மூதாட்டியை வெட்டி கொலை செய்த நபர் சிக்கிய நிலையில் அதிகரிக்கும் குறைகளால் பொதுமக்கள் அச்சம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே புதுப்பட்டு கிராமத்தில் பட்டப்பகலில் நடந்து சென்ற தூய்மை பணியாளரிடம் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 5 சவரன் செயினை அறுத்து சென்ற அடையாளம் தெரியாத நபர். சிசிடிவி காட்சிகளை வைத்து அடையாளம் தெரியாத நபர் குறித்து விசாரணை. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மலை அடிவாரத்தில் சந்தன மரம் வெட்டி கடத்திய 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 8 கிலோ சந்தன கட்டைகள் பறிமுதல். வனப்பகுதிகள் மற்றும் சோதனை சாவடிகளில் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு மருத்துவமனையில் ஒரே ஊசியை அனைவருக்கும் பயன்படுத்துவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஒருவருக்கு இருக்கும் நோய் இரத்தம் மூலம் மற்றொருவருக்கும் பரவும் அபாயம் உள்ளதால் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் உளுந்து பச்சை பயிறு கொள்முதல் செய்யப்படாததால் விவசாயிகள் அவதி. ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கொள்முதல் செய்வதற்கான அனுமதியை உடனடியாக வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. இந்தியா மற்றும் இலங்கையை இணைக்கும் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பை NCB முறியடித்தது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 3,58,50,000 ரூபாய் மதிப்புள்ள 717 கிலோ கஞ்சாவுடன் 4 பேர் சிக்கினர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே கடன் தொகை பெற வந்தபோது ஃபைனான்ஸ் தொழில் செய்த நபர் பாலியல் தொல்லை அளித்ததன் காரணமாக விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்ற பெண்ணுக்கு தீவிர சிகிச்சை. பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் பாலியல் தொல்லை அளித்த நபர் சிக்கினார். மதுரை வாடிப்பட்டி அருகே உள்ள தொத்தூர் பகுதியில் மின்வாரியத்தின் அலட்சியத்தால் மின்கம்பிகள் அறுந்து விழுவதால் அடிக்கடி உயிர் பலிகள் ஏற்படுவதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியல். மின்கம்பிகளை சீரமைக்காமல் மின்வாரியம் அலட்சியம் காட்டி வருவதாகவும் குற்றச்சாட்டு. தேசிய பாடலான வந்தே மாதரத்திற்கு தேசிய கீதத்திற்கு இணையான அந்தஸ்து வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் இந்த திருத்த மசோதா தாக்கல் செய்யப்படலாம் என தகவல். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் 1 மணி நேரம் இடி மின்னலுடன் பெய்த பலத்த மழை. மழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதுடன் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியதால் பொதுமக்கள் நிம்மதி. பீகார் முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரி தலைமையில் புதிய பாஜக அமைச்சரவை 7ஆம் தேதி பதவி ஏற்பதாக அறிவிப்பு. புதிய பாஜக அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்க உள்ளதாக தகவல். நாடு முழுவதும் வீட்டு உபயோக LPG விநியோகம் இயல்பாக நடைபெற்று வருவதாக பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் இணை செயலாளர் சுஜாதா சர்மா அறிவிப்பு. இந்தியா முழுவதும் துறைமுக செயல்பாடுகள் இயல்பாக உள்ளதாகவும் எந்த நெரிசலும் பதிவாகவில்லை என்றும் உறுதி செய்தார் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சக இணை செயலாளர். சுகாதாரம் மற்றும் மருத்துவ சாதனங்கள் துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து இந்தியா ஜப்பான் நாடுகளிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம். ஜப்பான் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் இந்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங்கும் புரிந்துணர்வுக்கான ஒப்பந்தத்தை பரிமாற்றம் செய்தனர்.
தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கைக்கு ஜூன் 8ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. மாணவர் சேர்க்கைக்கான வழிமுறைகள், கலந்தாய்வுக்குரிய தேதி மற்றும் செயல்முறைகள் அனைத்தும் உடனுக்குடன் இணையத்தில் வெளியிடப்படும் என தகவல். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பேருந்து நிலையத்தில் பேருந்து புறப்பாடு தொடர்பாக அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக பேருந்துகள் இயங்காததால் பயணிகள் அவதி. தனியார் பேருந்து ஓட்டுநர் மதுபோதையில் இருந்ததாக பயணிகள் குற்றம் சாட்டியதை அடுத்து அவர் மீது வழக்கு பதிவு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் அதிவேகமாக வந்த கார் மற்றொரு காரின் மீது மோதிய விபத்தில் 10 பேர் படுகாயம். சாலை போக்குவரத்து விதிகள் முறையாக கடைபிடிக்கப்படாததன் காரணமாகவே அடிக்கடி விபத்துக்கள் நிகழ்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அட்லாண்டிக் பெருங்கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள MV ஹோண்டியஸ் சொகுசு கப்பலில் மேலும் 2 ஹண்டா வைரஸ் தொற்று ஏற்பட்ட நிலையில் கூடுதலாக 5 பேருக்கு தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என அச்சம். வைரஸ் பரவல் குறித்து உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் வைரஸ் தொற்று காரணமாக ஏற்கனவே 3 உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அண்ணா நகர் பகுதியில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதை கண்டித்து இரவு நேரத்தில் அப்பகுதி மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. வாரத்திற்கு ஒருமுறை தண்ணீர் திறக்கப்பட்டாலும் அதுவும் இரவில் சிறிது நேரம் மட்டும் திறந்து விடுவதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். அண்ணா நகர் பொதுமக்கள்லாம் ரொம்ப தண்ணிக்கு சிரமப்பட்டு இருக்காங்க. இதுல நிறைய பேர் வரி கட்டி தண்ணி பிடிக்கிற அளவுக்கு வசதி வாய்ப்புகள் கம்மியா உள்ளவங்க தான் இருக்காங்க. இப்போ பொது கனெக்ஷன்லாம் நிறைய இருந்துச்சு. இப்போ அந்த பொது கனெக்ஷன் எல்லாம் கலட்டிட்டாங்க. இப்போ நிறைய பேர் காசு கொடுத்து தண்ணி வாங்க முடியாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு அந்த பொது கனெக்ஷனை கலட்டினால அந்த தண்ணி பிடிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. 1 மணி நேரம் வருது, அரை மணி நேரம் வருது, அதிகபட்சம் 10 நிமிஷம் தான் திறந்து விடுறாங்க. அந்த 10 நிமிஷம் திறந்து விடுறப்ப 5 குடம் கூட பிடிக்க முடியல. நோபல் பரிசு பெற்ற மாபெரும் கவிஞரும் இந்திய தேசிய கீதத்தை இயற்றியவருமான ரவீந்திரநாத் தாகூரின் 165வது பிறந்த தினம் இன்று நாடு முழுவதும் இலக்கிய மற்றும் கலை விழாவாக மிகுந்த எழுச்சியுடன் கொண்டாட்டம். இலக்கியம் மற்றும் கலைத்துறையில் தாகூர் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்புகளை போற்றும் வகையில் சிறப்பு கருத்தரங்குகள் மற்றும் இசை நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைக்கப்பட்டு இளைய தலைமுறையினருக்கு அவரது தேசப்பற்று எடுத்துரைப்பு. தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நீலகிரி, கோவை, மதுரை, தென்காசி, விருதுநகர், நெல்லை மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் கணிப்பு. டெல்லியில் பிறவி இதய குறைபாடுடன் பிறந்த குழந்தைக்கு இதய அறுவை சிகிச்சை செய்து மருத்துவர்கள் சாதனை. 4 மணி நேரம் அறுவை சிகிச்சை செய்து ஆக்சிஜன் செறிந்த இரத்த ஓட்டத்தை இதயத்தின் இடது பக்கத்துக்கு திருப்பி குழந்தையை காப்பாற்றியதில் மருத்துவர்களுக்கு பலரும் பாராட்டு. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா ஆகிய 6 மாநிலங்களில் 23,437 கோடி ரூபாய் மதிப்பில் 3 ரயில்வே திட்டங்கள். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள 3 ரயில்வே திட்டங்கள் மூலம் இந்தியாவின் தற்போதைய ரயில் பாதை வலையமைப்பு 901 கிலோமீட்டர்களாக அதிகரிக்கும் என தகவல். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குஜராத் ஜாம்நகரில் உள்ள தனது உள்நாட்டு சுத்திகரிப்பு நிலையத்தை பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளுக்காக இந்த மாதம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முடிவு. அருகில் உள்ள நயாரா எனர்ஜி சுத்திகரிப்பு நிலையம் மீண்டும் செயல்பாட்டிற்கு வந்த பின்பே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதால் நாட்டின் எரிபொருள் உற்பத்தியில் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என தகவல். ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் பொது பங்கு வெளியீட்டிற்கு தயாராகி வரும் நிலையில் பிற முதலீட்டாளர்களை விட 10 மடங்கு அதிக வாக்குரிமை கொண்ட பி வகுப்பு பங்குகள் மூலம் நிறுவனத்தின் முழு கட்டுப்பாட்டையும் தன்வசம் வைத்துள்ள எலான் மஸ்க். புதிய விதிகளின்படி பங்குதாரர்களின் கருத்துரிமை பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளதால் முதலீட்டாளர்கள் மத்தியில் பொது பங்கு வெளியீடு குறித்து விவாதம் எழுந்துள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு ஓராண்டு நிறைவு. அசம்பாவிதங்கள் மற்றும் தீவிரவாதிகளின் எதிர்வினையை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்திய ராணுவத்தால் மேற்கொள்ளப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்த நிலையில்
பிரதமர் மோடி வாழ்த்து செய்தி. ஆபரேஷன் சிந்தூர் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் பதிலடியையும் தேச பாதுகாப்பை பேணுவதில் அதன் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பையும் பிரதிபலிப்பதாக பிரதமர் மோடி பதிவு. ராமநாதபுரத்தில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த பெண் அதிகாரி பூட்டியிருந்த வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழப்பு. கழுத்தில் கத்திக்குத்து காயம் இருந்த நிலையில் வளர்ப்பு நாயும் கொல்லப்பட்டிருந்ததால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை. மஞ்சள் பட்டாணி மற்றும் கருப்பு உளுந்துக்கான இறக்குமதி வரி விலக்கை 2027 மார்ச் வரை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவு. உள்நாட்டுச் சந்தையில் உணவுப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்தி பணவீக்கத்தை குறைக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த அதிரடி முடிவால் பருப்பு வகைகள் தட்டுப்பாடின்றி விநியோகம் செய்யப்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் டோ லாமுடன் முக்கிய பேச்சுவார்த்தை. பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் சுகாதார துறைகள் குறித்து இரு நாடுகளுக்கிடையிலான ஒத்துழைப்பு குறித்து தீவிர ஆலோசனை. இந்தியா சுரினாம் நாடுகளின் உறவு குடும்ப பிணைப்பில் வேரூன்றியுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பெருமிதம். 9 நாள் பயணமாக கரீபிய நாடுகளுக்கு சென்றுள்ள மத்திய அமைச்சர் சுரினாம் நாட்டிற்கு சென்று இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை. தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு தொடங்கிய 4 மாதங்களில் மட்டும் நாய்க்கடியால் 17 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் சுமார் 2.63 லட்சம் பேர் பாதிப்படைந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல். கடந்த 2025ஆம் ஆண்டில் 34 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது பாதிப்பு அதிகரித்து உள்ளதற்கு அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மதுபோதையில் கோவிலுக்குள் நுழைந்து பொருட்களை திருடிய இருவரை மடக்கி பிடித்த பொதுமக்கள். பூஜை பொருட்கள் உள்ளிட்டவற்றை திருடிக் கொண்டிருந்த இருவரை பிடித்து போலீசில் ஒப்படைப்பு. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே வங்கியில் இருந்து விவசாயி எடுத்து வந்த 2,95,000 ரூபாய் பணத்தை இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் பறித்துச் சென்றதால் பரபரப்பு. பட்டப்பகலில் நடந்த துணிகர சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை. செங்கல்பட்டு மாவட்டம் கிளியாநகர் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளுடைய நெல்லை கொள்முதல் செய்யாமல் வியாபாரிகளின் நெல்லை மட்டும் கொள்முதல் செய்வதாக குற்றச்சாட்டு. 20 நாட்களுக்கு மேலாக சாலையோரங்களில் இருக்கும் நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைத்திருப்பதால் விவசாயிகளின் நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்ய கோரிக்கை. இதுல தேவையில்லாதவங்களாம் உள்ள உட்காந்துட்டு எதுன்னு மாட்டுறாரு. அதே மாதிரி அரசு அதிகாரி இங்க உட்கார்றதே இல்லை. அவர் ஒரு ஆளை போட்டு விட்டுட்டு அவர் மட்டும் போயிடுறாரு. நிறைய இங்க முறைகேடுகள் நிறைய நடைபெறுது. அது இல்லாம ஊழல், யாரு பைசா கையூட்டு அதிகமா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் போடுறாங்க. இரவு 1:30 மணி வரலும் வெளியூர் நெல்லை போடுறாங்க. ஈரப்பதம் அதிகமா இருக்கிற நெல்லெல்லாம் போடுறாங்க. ஆனா விவசாயிகளோட காய வச்ச நெல்லை எதுவும் போட மாட்டாங்க. விவசாயிகளோட நெல்லை எடுக்கணும்னு நாங்க கோரி. 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடப்படும் என ஏற்கனவே தேர்வுகள் துறை இயக்குநரகம் அறிவித்த நிலையில் புதிதாக பொறுப்பேற்க உள்ள அரசிடம் ஒப்புதல் பெற்ற பின்னர் வெளியிடும் வகையில் தள்ளி வைப்போ. தேர்வு முடிவுகள் எப்போது வெளியிடப்படும் என்று ஒரு நாளைக்கு முன்னதாக அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் அறிவிப்போ. அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 1ஆம் ஆண்டு படிப்பில் சேர இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வரும் 29ஆம் தேதி கடைசி நாள் என்றும், இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாதவர்கள் கல்லூரிகளில் உள்ள சேர்க்கை உதவி மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் கல்லூரி கல்வி ஆணையர் அறிவிப்பு. PM ஸ்ரீ திட்டத்தில் இணைவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுமாறு தமிழ்நாடு அரசிற்கு மத்திய அரசு கடிதம். PM ஸ்ரீ திட்டத்தின் கீழ் பள்ளிகளை மேம்படுத்த உடனடியாக கையெழுத்திடுமாறு தமிழ்நாடு அரசிற்கு மத்திய அரசு வலியுறுத்தல். மதுரையில் கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் வெளுத்து வாங்கிய கனமழை. அவனியாபுரம் மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் மழைநீர் புகுந்து குளம் போல் காட்சியளிக்கும் அவலம். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் கடந்த 3 மாதங்களாக மழை பொழிவு இல்லாததால் தண்ணீரின்றி வறண்டது. கோடை விடுமுறையை கொண்டாட வருகை புரிந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் தண்ணீர் இல்லாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்லும் நிலை. 2024ஆம் ஆண்டில் இந்தியாவில் நிகழ்ந்த மொத்த சாலை விபத்து மரணங்களில் சுமார் 92% மரணங்கள் கவனக்குறைவாலேயே நிகழ்ந்துள்ளது. மொத்தம் 1,77,177 சாலை விபத்து மரணங்களில் 1,62,000 மரணங்கள் கவனக்குறைவால் நிகழ்ந்ததாக மத்திய அரசு அறிவிப்பு.
ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலையான பேரறிவாளன் வழக்கறிஞராக பதிவு செய்துள்ளதற்கு தடை விதிக்க கோரிய மனு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் மற்றும் அகில இந்திய பார் கவுன்சில் ஆகியவை 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சவுக்கு சங்கரின் ஜாமீன் மனுவுக்கு இன்றைக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய புழல் காவல் நிலைய ஆய்வாளருக்கு நீதிபதி எல். விக்டோரியா கௌரி உத்தரவு. காவல்துறை தன்னை பொய் வழக்கில் கைது செய்துள்ளதாகவும் ஜாமீன் கோரியும் யூடியூபர் சவுக்கு சங்கர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனு மீது நடவடிக்கை. தூத்துக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கோடை மழையால் உப்பு உற்பத்தி முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு 30,000 உப்பள தொழிலாளர்கள் வேலை இழப்பு. உப்பள பத்திகளில் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்ற இன்னும் 2 முதல் 3 நாட்கள் ஆகும் என்பதால் பொருளாதார பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தொழிலாளர்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் செட்டிப்பாளையம் பகுதியில் செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக நடத்தப்பட்ட 28 குழந்தைகள் உட்பட 51 இருளர் பழங்குடியினர் மீட்பு. 6 ஆண்டுகளாக கொத்தடிமைகளாக நடத்தப்பட்ட பழங்குடியினர் அசுத்தமான நீரில் குளிக்க கட்டாயப்படுத்தப்பட்டது உள்ளிட்ட பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியான நிலையில் பத்திரமாக மீட்பு. சென்னை வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வந்த சிறுத்தை பூனை திடீரென மாயமான நிலையில் தேடுதல் வேட்டை தீவிரம். சிறுத்தை பூனை அடைக்கப்பட்ட கூண்டு கதவு சரியாக மூடப்படாமல் இருந்ததால் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படும் நிலையில் சுற்றுவட்டார பகுதிவாசிகள் அச்சம். தமிழகத்தில் கள்ளக்குறிச்சி மற்றும் அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் அவசர பணிகளுக்காக உளவுத்துறைக்கு அதிரடியாக மாற்றம். பெரம்பலூர் எஸ்பி அரியலூரை கூடுதலாகவும் விழுப்புரம் எஸ்பி கள்ளக்குறிச்சியை கூடுதலாகவும் கவனித்துக் கொள்ளவும் டிஜிபி உத்தரவு. சென்னையில் வெள்ளி விலை மாற்றமின்றி விற்பனை. 1 கிராம் 275 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,75,000 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னையில் 22 கேரட் தங்கத்தின் விலை கிராமுக்கு 50 ரூபாயும் சவரனுக்கு 400 ரூபாயும் உயர்வு. 1 கிராம் தங்கம் 14,150 ரூபாய்க்கும் 1 சவரன் 1,13,200 ரூபாய்க்கும் விற்பனை. காஞ்சிபுரத்தில் 108 திவ்ய தேசங்களில் 44வது திவ்ய தேசமாக விளங்கும் அஷ்டபுஜ பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு வெகு விமரிசையாக நடைபெற்ற திருத்தேர் உற்சவம். திரளான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கமிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே ரயில் நிலையம் நுழைவு பகுதி முழுவதும் சுமார் 3 அடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் கடும் அவதி. தேங்கியுள்ள தண்ணீரை அகற்றுவதில் மாநகராட்சி அதிகாரிகள் மெத்தனம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருவல்லிக்கேணியில் கோலாகலமாக நடைபெற்ற பார்த்தசாரதி ஆலய திருத்தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. கோவிந்தா முழக்கமிட்டும் பக்தி பாடல்களை பாடியும் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள். இளைய தலைமுறையினரிடையே உடல் ஆரோக்கியம் மற்றும் விளையாட்டு ஆர்வத்தை மேம்படுத்தும் நோக்கில் சர்வதேச தடகள கூட்டமைப்பு சார்பில் சர்வதேச தடகள தினம் இன்று கடைபிடிப்பு. விளையாட்டுத் துறையில் புதிய திறமைகளை கண்டறியவும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை தடகள போட்டிகளில் பங்கேற்க தூண்டவும் சிறப்பு ஓட்டப்பந்தயங்கள் மற்றும் தடகள பயிற்சிகள் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் இன்று முதல் வரும் 10ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக குறையும். ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் குறையலாம் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் 2 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் அதிகமாக வெயில் கொளுத்தியதால் மக்கள் கடும் அவதி. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக ஈரோட்டில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வேலூரில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெப்பம் பதிவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.
தருமபுரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் 100 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக இருந்த நிலையில் தருமபுரி, பாரதிபுரம், காரிமங்கலம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காற்றுடன் மழை பொழிவு. மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் திடீரென பெய்த மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஸ்வேந்த அதிகாரி என்ற பாஜக எம்எல்ஏவின் நேர்முக உதவியாளர் அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொலை. வடக்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் நடந்த இந்த கொடூர சம்பவத்தை அடுத்து மேற்கு வங்க சட்டசபை தேர்தலுக்கு பிந்தைய வன்முறைகள் அதிகரித்து வருவதால் பெரும் பதற்றம். சிறப்பாக பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் வெகுமதிகள் வழங்கப்படும் என்று டெல்லி மேயர் அறிவிப்பு. தூய்மை பணிகளில் அலட்சியம் காட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. கூகுளின் செயற்கை நுண்ணறிவு பதில்களின் முடிவில் கேள்விகளுடன் தொடர்புடைய தலைப்புகளுக்கான பரிந்துரைகள் சேர்ப்பு. பயனர்கள் நம்பகமான மூலங்களில் இருந்து தகவல்களை இன்னும் எளிதாக கண்டறிய உதவும் வகையில் ரெடிட் ஆப்ஷன் இணைப்பு. தென்கொரியாவின் முதல் மனித உருவ ரோபோவான கேபி புத்த மத துறவி போல் ஆடை அணிவிக்கப்பட்டு புத்த மதத்திற்கு தன்னை அர்ப்பணிப்பதாக உறுதிமொழி ஏற்பு. இளைய தலைமுறையினருடன் தொடர்பு கொள்வது மற்றும் துறவிகளின் பற்றாக்குறையை ஈடுகட்டுவதை நோக்கமாக கொண்டு இந்த ரோபோ உருவாக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் ஹமீர்பூர் மாவட்டத்தில் யமுனையாற்றில் படகு கவிழ்ந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்த சோகம். நீரில் மூழ்கிய 6 பேரை தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் தேடும் பணி இரவு பகலாக நீடிப்பு. உக்ரைனுக்கு எதிராக நாளை மற்றும் நாளை மறுநாள் போர் நிறுத்தம் கடைபிடிக்கப்படும் என்று ரஷ்யா அறிவிப்பு. 2ஆம் உலகப் போரில் நாஜி ஜெர்மனி தோற்கடிக்கப்பட்டதன் வெற்றி கொண்டாட்டத்தை முன்னிட்டு நடவடிக்கை. 6000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் புதிய ஏவுகணையை அறிமுகப்படுத்தி உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்த துருக்கி. ஒளியை விட 25 மடங்கு வேகத்திலும் 3000 கிலோ வெடிபொருளை சுமந்து செல்லும் திறனும் கொண்ட எல்ட்ரிம்ஹான் என்ற ஏவுகணை கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டது. யுக்ரைன் மீது 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஏவி ரஷ்யா தீவிர தாக்குதல். முக்கிய நகரங்களை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் வீடுகள், எரிசக்தி கட்டமைப்புகள் இடிந்து பலத்த சேதம். அமெரிக்கா ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவர 14 அம்ச நிபந்தனைகளை இரு நாடு அரசுகள் இறுதி செய்திருப்பதாக தகவல். இரு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண 30 நாட்கள் பேச்சுவார்த்தை நடத்தவும் முடிவு. பாகிஸ்தானில் பாதுகாப்பு குறைபாடு மற்றும் அதிகரித்து வரும் அச்சுறுத்தல்கள் காரணமாக பெஷாவரில் உள்ள தங்கள் தூதரகத்தை மூட அமெரிக்கா முடிவு. அனைத்து தூதரக பணிகளும் இனி இஸ்லாமாபாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் நடக்கும் என அறிவிப்பு. ஒப்பந்தத்தை ஏற்காவிட்டால் கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என ஈரானுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை. ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிபந்தனைகளுக்கு ஈரான் கட்டுப்பட்டால்தான் போர் நடவடிக்கை முடியும் என ட்ரம்ப் திட்டவட்டம். ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மாகாணத்தில் வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 11 பேர் உடல் கருகி உயிரிழப்பு. மேலும் 41 பேர் காயமடைந்த நிலையில் தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணைகள் தீவிரம். இளம் நடிகர் நந்து நடிப்பில் அவிகா கோர் கதாநாயகியாக நடித்துள்ள அக்லி ஸ்டோரி தெலுங்கு திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. மே 22ஆம் தேதி திரைக்கு வரும் அக்லி ஸ்டோரி திரைப்படத்தின் ட்ரெய்லர் காதல் மற்றும் திருமணத்தில் உள்ள இருண்ட பக்கங்களை விவரிப்பதாக பலரும் விமர்சனம். மத்திய ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான சாட் நாட்டின் எரிக்கரையில் உள்ள ராணுவ தளத்தின் மீது போகோ ஹராம் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் வீரர்கள் 23 பேர் பலி. போகோ ஹராம் தீவிரவாதிகளின் தாக்குதலில் மேலும் பல வீரர்கள் காயமடைந்த நிலையில் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக சாட் நாட்டு ராணுவம் அறிவிப்பு. அமெரிக்காவின் ஒஹியோ மாகாண ஆளுநருக்கான குடியரசுக் கட்சி வேட்பாளர் தேர்வில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விவேக் ராமசுவாமி வெற்றி. 87% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற விவேக் ராமசுவாமி இந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஒஹியோ மாகாண ஆளுநர் பதவிக்கான தேர்தலில் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஏமி ஆக்டனை எதிர்கொள்வார் என அறிவிப்பு. எரிபொருள் கையிருப்பை அதிகரிக்க 7.2 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் எரிபொருள் பாதுகாப்பு மற்றும் மீள்திறன் தொகுப்பு அமைக்கப்படும் என ஆஸ்திரேலிய பட்ஜெட்டில் அறிவிப்பு. மத்திய கிழக்கு நாடுகளின் மோதலின் போது எரிபொருள் பற்றாக்குறையை எதிர்கொண்டதால் நாட்டை பாதுகாக்கும் பொருட்டு இதனை மேற்கொண்டிருப்பதாக ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் அறிவிப்பு.
பிரபல ஹாரர் திரைப்பட தொடரான எவில் டெட் வரிசையில் உருவாகி வரும் புதிய படம் எவில் டெட் பர்னின் ட்ரெய்லர் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றது. ஜூலை மாதம் 10ஆம் தேதி உலக அளவில் திரைக்கு வரவுள்ள எவில் டெட் பர்னின் திரைப்படத்தை காண மிகுந்த ஆவலுடன் ரசிகர்கள் காத்திருக்கின்றனர். பரத் மற்றும் சான்வே மேக்னா நடிக்கும் காவிய காதல் படத்தின் தலைப்பு அறிவிப்புக்கான வீடியோ நகைச்சுவையோடும் வண்ணமயமாகவும் உருவாகி இருப்பது நல்ல வரவேற்பை பெற்றது. காவிய காதல் திரைப்படம் சுவாரஸ்யமான ரொமான்டிக் என்டர்டெய்னர் படமாக இருக்கும் என படக்குழு நம்பிக்கை. ரத்னகுமார் இயக்கத்தில் விது, பிரீத்தி அஸ்ரானி நடிப்பில் உருவாகியுள்ள 29 படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு. இயக்குநர்கள் கார்த்திக் சுப்ராஜ், லோகேஷ் கனகராஜ் இணைந்து தயாரிக்கும் இந்த படம் மே 8ஆம் தேதி வெளியாகிறது. நடப்பு IPL தொடரில் அதிக ரன்கள் குவித்து ஆரஞ்சு தொப்பியை கைப்பற்றினார் ஹைதராபாத் அணி வீரர் ஹென்ரிச் கிளாசன். 11 ஆட்டங்களில் 476 ரன்களை கடந்து ஹென்ரிச் முதலிடத்திலும், 475 ரன்களுடன் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும், 445 ரன்களுடன் KL ராகுல் மூன்றாவது இடத்திலும் உள்ளனர். நடப்பு IPL தொடரின் இன்றைய ஆட்டத்தில் பெங்களூரு அணியுடன் லக்னோ அணி மோதல். லக்னோவில் பாரத் ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாய் மைதானத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் இரு அணிகளும் பல பரீட்சை. நடப்பு IPL தொடரின் 49வது ஆட்டத்தில் பஞ்சாப் அணியை 33 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஹைதராபாத் அணி வெற்றி. முதலில் ஆடிய ஹைதராபாத் அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 235 ரன்கள் எடுத்த நிலையில் பின்னர் ஆடிய பஞ்சாப் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 202 ரன்கள் எடுத்து தோல்வி.